ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். மறுபடியும் ஒரு மன்னிப்பு வீடியோ ரெடியாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம தளபதி பற்றி மறுபடியுமே ரொம்பவே ஆபாசமாக ரொம்பவே கீழ்த்தரமாக அதுவும் கொலை மிரட்டல் விடுத்து பார்த்தோன்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திமுகவில் 3ஆம் கட்ட பேச்சாளர் அப்படிங்கிற அடிப்படை பொறுப்பில் இருக்கிற ஆபாச பேச்சாளர் அப்படிங்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற இந்த ஒரு நபர் தான். இவர் மறுபடியும் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களை பற்றி தாக்கியிருக்காரு. அதுவும் ஒரு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு பார்த்தோன்னா அந்த ஸ்டேஜில் பேசுகிறாரு அப்படின்னா திமுக எந்த லெவலுக்கு இறங்கி ஆட்சி செய்யுது அப்படிங்கிறது உங்களால் இப்போ கணிச்சிருக்க முடியும். ஒரு ரவுடி அரசியல் தான் திமுக பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நம்மளுக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்கள் பார்த்தோம்னா கொரோனா காலத்தில் எவ கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்த, எவ கூட பார்த்தோம்னா புறந்துட்டு இருந்த, அதை ஆர்டருக்கு பார்த்தோன்னா இவ்வளோ காசு வாங்கினா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. கொரோனா காலகட்டத்தில் யாருமே வெளியே போகல, எந்த ஷூட்டிங்கும் கிடையாது, பொதுமக்கள் கூட வெளியே போகல, ஒரு சின்ன வேலைக்கு போகிறவங்க கூட போக முடியல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது இந்த ஆபாச பேச்சாளருக்கு தெரியாது. ஏன்னா இவர் பார்த்தோன்னா அதெல்லாம் பண்ணி பொழைச்சிருந்தா தெரியும். இந்த மாதிரி வாய் பேசியே பார்த்தோன்னா ஆபாசம் பேசி பொழைக்கிறவருக்கு அதெல்லாம் எப்படி தெரியும்ன்றது நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். ஸோ கொரோனா காலத்தில் விஜய் அவர்கள் யார் கூடமே ஆடலைங்க, எங்கேயுமே போகல, அவர் வீட்டில் தான் இருந்தார். ஏன்னா கொரோனா போட்டாங்கல்ல, லாக்டவுன், அப்படி இருக்கும்போது எப்படி போக முடியும்? சரி, ஓகே, அந்த அடிப்படை ஒரு அறிவு உங்களுக்கு இல்லை. அடுத்தது என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்த்தோன்னா என்ன பண்ண, வெள்ளம் வரும்போது நீ எங்கே போயிருந்த அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஆபாசமான வார்த்தையை மீன் பண்ணி பேசியிருக்காரு. வெள்ளம் வரும்போது பார்த்தோன்னா விஜய் அவர்கள் அதுக்குள்ளே இறங்கி நீச்சல் அடிச்சிட்டு இருந்தார். உள்ளே பார்த்தோன்னா திமுக நபர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்துருக்காரு. ஏன்னா வெள்ளத்தில் கூட பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, வெள்ளத்தில் கூட வயிறு கிடைக்கும் அப்படின்னு தேடுற முட்டாள் குரூப் எல்லாம் பார்த்தோன்னா உங்கள் குரூப்பில் தான் இருக்குல்ல. அதனால் அங்கே என்ன விஜய் அவர்கள் இந்த மாதிரி நபர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து பார்த்தோன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு அந்த வெள்ளத்தில் நீச்சல் அடிச்சிட்டு இருந்தார். அதில் நீங்கள் தான் பார்த்தோன்னா முதல்ல இருந்திருக்கீங்க அப்படின்னு தளபதியோட தரப்பில் சொல்லப்படுது. ஸோ நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத நீங்களும் சொல்லிக்கோங்க. இப்போ விஜய் அவர்கள் மக்களுக்காக உதவி பண்ணாரா அப்படின்றத இவரோட கேள்வி. வெள்ளத்தில் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா பண்ணாத உதவியே கிடையாது. ஸோ அவர் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் ரசிகர்களோட இறக்கி பார்த்தோம்னா அரிசி, பருப்பு, அதுக்கப்புறமா அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு தேவையானது அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்தோன்னா போய் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரம் பார்த்தோன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் காட்ட தேவையில்லை. சோசியல் மீடியாஸில் குட்டி கிடக்க வேணால் போய் பார்த்துங்க. அந்த லெவலுக்கு பார்த்தோன்னா விஜய் அவர்கள் உதவிகள் பண்ணியிருக்கார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. திமுகவோட பார்த்தோம்னா இந்த மாதிரி தமிழோட நிறுத்திக்கிச்சு. ஒரு இடத்துல பார்த்தோன்னா தாண்டி போய் கேரளாவில் கூட விஜய் ரசிகர்கள் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. கேரளாவிலையுமே இங்கிருந்து விஜய் பார்த்தோன்னா அங்கே ரசிகர்கள் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அவர் பேரை வச்சு கேரளாவில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் கூட பார்த்தோன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ணாங்க. இதுதான் அவரோட ஸ்டார்டம். அதை பார்த்தோன்னா அவர் தொடர்ந்து பண்ணார். திமுக பார்த்தோம்னா அந்த டைமில் ஒரு எதிர்கட்சியாக தான் இருந்தாங்க, ஆளுங்கட்சி கிடையாது. இருந்தாலும் உதவிகள் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிக்குவாங்க. எதுக்காக அப்படின்னா அடுத்த எலெக்ஷனை பிடிக்கணும்ல, எலெக்ஷன் ஆட்சி பிடிக்கணும்ல, அதுக்காக 2021 எலெக்ஷனில் ஆட்சி பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி உதவிகள் பண்ணியிருந்தாங்க. அதுவும் யாரோட காசு, நம்மளோட காசு, நம்மகிட்ட கொள்ளையடிச்ச காசு தான் பார்த்தோன்னா எடுத்து உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் என் காசு கூட இருக்குது. அந்த காசு கூட பார்த்தோன்னா எடுத்து வந்து கொள்ளையடிச்சு தான் வரி பணத்து மூலமாக கொள்ளையடிச்சு வச்சிருந்த ஊழல் பணங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா மக்களுக்கு உதவி பண்ணாங்க. அது விஜய் அவர்களாவது அவரோட சொந்த பணத்தை சொந்த காசை போட்டு பார்த்தோம்னா பண்ணியிருந்தார். ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளோட காசு. சரி, எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்படின்னு பார்த்தா ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறமாவும் வெள்ளத்தில் பார்த்தோன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் பண்ணாங்கல்ல, களத்தோட களம் நிற்போம் அப்படின்றதெல்லாம் பேசுனாங்களே, அதுவும் கூட நம்ம காசு தான், நம்மளோட வரி பணம் தான். அதை எடுத்து தான் பார்த்தோன்னா உதவி பண்ணிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அவரோட சொந்த பணத்தை போட்டு பார்த்தோன்னா மக்களுக்காக ரசிகர்கள் இறக்கி பார்த்தோன்னா உதவி பண்ணியிருந்தார். அப்போ கூட பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு ரசிகர்களை தான் இறக்கி விட்டுருந்தார், ஒரு நடிகனாக தான் இருந்தார். இப்போ தான் கட்சி ஆரம்பித்து வந்திருக்காரு. அப்போவே பார்த்தோன்னா அவர் பண்ணிட்டு போயிட்டார். அந்த மாதிரியான உதவிகள் நிறைய பண்ணியிருக்காரு. கொரோனா காலத்தில் பார்த்தோன்னா 1 கோடிக்கு மேலே பார்த்தோன்னா 1 கோடியே 30 லட்சம் வரைக்கும் பார்த்தோன்னா நிதியுதவி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற நபர் ஒரு 10 ரூபா கொடுத்த மாதிரி ஒரு நியூஸ் நம்மளுக்கு காட்டிட்டார் அப்படின்னா விஜய் அவர்கள் இப்போவே அரசியல் விட்டு விளைகிறதா பார்த்தோன்னா அறிவிச்சிடலாம். விஜய் அவர்கள்ட்ட நானே நேரடியாக சொல்லிடுறேன், இந்த மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் கட்சி விட்டு விளைகிறீங்க, அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பார்த்தோன்னா ஒரு 10 ரூபா கொடுத்துருக்காரு மக்களுக்கு அப்படின்னு ஒரு ப்ரூஃப் காட்டினா போதும். ஸோ அந்த மாதிரி எதுவும் காட்ட வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவரால் வெளியே வரலையே, அப்படி இருக்கும்போது எப்படி கொடுத்துருப்பாரு? வெளில வரும்போதும் பார்த்தோன்னா இவரெல்லாம் வெளியே பார்த்துருக்க முடியாது. ஸ்டேஜில் மட்டும் பார்த்தோன்னா வாய்ச்சாடல் விடுவார். இது அவரோட வேலை, அதை தொடர்ந்து பண்ணுறாரு. இந்த மாதிரியான கேள்விகள் விஜய் நோக்கி பார்த்தோன்னா எழுப்புறாரு. அப்புறம் திமுகவை அழிச்சிருவோம் ஒழிச்சிருவோம் அப்படின்னு கிளம்பணுக்கெல்லாம் பார்த்தோன்னா சாவு சீக்கிரமே வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் பார்த்தோன்னா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படின்னா என்ன சொல்கிறாரு, விஜய் அவர்களை பார்த்தோன்னா நாங்கள் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் பேசுகிறார் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை சேர்ந்த ஒரு நபர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு தைரியம் வருது, எந்த அளவுக்கு பார்த்தோன்னா திமுகவோட ஆட்சி நிலைமை இருக்குது அப்படிங்கிறது இவர் பேசுனதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். திமுக ஒரு ரவுடி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதுக்குள்ளே நம்ம பார்த்தோன்னா இப்போ அந்த சட்ட ஒழுங்கெல்லாம் பார்த்தோன்னா திமுக சரி பண்ணாதா அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவங்க கட்சி அதை தான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எப்படி அவங்க சரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இவர் பேசுனதுக்கு அப்புறமா நம்ம வருது இல்லை. அதெல்லாம் பண்ணுறதே நாங்கள் தான்ப்பா, நாங்கள் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்ற லெவலுக்கு தானே இவரோட பேச்சு இருக்குது. அப்படின்னா உங்களோட அரசியல் என்ன? யார் வந்து திமுக வைத்து வந்தாலும் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் இறங்குவீங்க, அதுக்கு தயங்க மாட்டோம் அப்படிங்கிறது தானே உங்களோட நிலைப்பாடாக இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது இல்லை.
இதை பார்த்தோன்னா ஸ்டேஜில் ஓப்பனாகவே ஒருத்தர் பேசிட்டாரு. இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாக அமைப்பது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான நபர்களை இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு திமுக இறக்கி விடும்போது தான் இப்போ கொரோனா காலத்தில் விஜய் என்ன பண்ணார், வெள்ளத்தில் பார்த்தோன்னா விஜய் என்ன பண்ணார் அப்படின்னு இவர் கேட்கும்போது நம்ம அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது முன்னாடி எடுத்து வைக்கிறோம் மக்களுக்கு தெரிகிற மாதிரி. இவர் பேசுகிறது மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க, அதனால் நீங்கள் பேசுங்க அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தோன்னா திமுக பேச சொல்லுது போல் இவர் பேசினா நம்ம அதுக்கு ரிப்ளை கொடுப்போம்ல. அப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணார் அப்படிங்கிறது நாங்கள் எடுத்து முன்வைப்போம்ல. அப்போ அதையும் தானே மக்கள் பார்ப்பாங்க. அப்போ தெரிஞ்சிடும்ல, ஓ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே 1.5 கோடி ரூபாய் நிதியெல்லாம் கொடுத்துருக்காரு கொரோனாவுக்கு, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்த்தோன்னா உதவிகள் பண்ணியிருக்காரு, ரசிகர்களை வச்சு அவரோட சொந்த பணத்தை வச்சு. திமுக அதிமுக அவங்க ரெண்டுமே பார்த்தோம்னா நம்மளோட வரி பணத்தை வாங்கி தானே நம்மளுக்கு உதவி பண்ணாங்க. இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், விஜய் வந்து அவரோட கைப்பணத்தை போட்டு இந்த அளவுக்கு உதவிகள் பண்ணியிருக்காரு, அப்போ ஆட்சிக்கு வந்தால் இதை விட நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மக்களுக்கு வரும். அதனால் இந்த மாதிரியான நபர்கள் பார்த்தோம்னா விஜய் என்ன பண்ணாருன்னு கேட்குறது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணார் அப்படிங்கிறத எடுத்து முன் வைக்கும்போது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய போகுது. அது ஒரு விதத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் கொலை மிரட்டல் விட்டுருக்காருல்ல, இது உச்சபட்சம். மக்களுக்கு பார்த்தோன்னா இன்னும் நல்லா தெரிஞ்சிடும், திமுக ஆட்சினா இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா யார் போனாலும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட்டும் அவங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதுக்கும் பார்த்தோன்னா அந்த திமுகவுக்கு ஒரு மைனஸ், டிவிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நபர்கள் இனிமேல் தொடர்ந்து இறக்கி விட்டுட்டே இருங்க. நாங்களும் பார்த்தோன்னா இவங்களை வச்சு மக்கள் சப்போர்ட்டை நாங்கள் வாங்கிடுவோம், அது எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து இதை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வெள்ளம் வரும்போது எங்கே போனோம் அப்படின்னு இவர் கேட்குறாருல, வெள்ளம் வரும்போது விஜய் அவர்கள் எதுக்காக வரணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை கோடி மக்கள் பார்த்தோன்னா வாக்கு செலுத்தி அந்த வெள்ளம் விடாமல் தடுக்கிறதுக்கு யார் உட்கார வச்சுருக்காங்க ஆளுங்கட்சியில்? திமுக உங்களுக்கு தான் உட்கார வச்சுருக்காங்க. அப்படின்னா நீங்கள் தான் அதை சரி பண்ணியிருக்கணும். அதை சரி பண்ணல. விஜய் அவர்கள் எதுக்கு வர சொல்கிறீங்க? அவரே பார்த்தோன்னா மக்கள் ஓட்டு போட்டு ஆளுங்கட்சியாக உட்கார வச்சுருக்காங்க. அவராக பார்த்தோன்னா வந்து மக்களை பார்க்க முடியும். அவர் ஒரு நடிகர், அவரால் எவ்வளோ முடியுமோ அந்த உலகில் பண்ணிட்டு தான் இருந்தார், இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிற உங்கள் வேலை தானே பார்த்தோன்னா மக்களை பாதுகாக்கிறது. நீங்கள் வெள்ளம் வராமல் தடுக்கிற அப்படின்னு 4000 கோடி போட்டிங்களா, அந்த 4000 கோடி என்னாச்சு அப்படின்றது மக்கள் இப்போ வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில்ன்றதே தெரியல. வெள்ளம் வராமல் தடுக்கிறது தான் உங்களோட வேலை. இந்த மாதிரி இறங்கி உதவிகள் பண்ணுறது நிறைய நடிகர்கள் பண்ணுறாங்க, அப்புறம் சமூக ஆர்வலர்கள் பண்ணுறாங்க, உதவி பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்க பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தோன்னா அந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது போய் நிற்கணும். ஆளுங்கட்சியாக இருக்கிற நீங்கள் எதுக்கு வந்து நின்றுருக்கீங்க? அதை தடுக்கிறது தான் உங்களோட வேலை. இப்போ இந்த வருஷம் பிறந்துருச்சு, இந்த டிசம்பர் மாதம் பார்த்தோன்னா எவ்வளோ வெள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. சரி, அது வரக்குள்ள நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்னு அதை தடுத்து நிறுத்தி காட்டுங்க. அதை பண்ண முடியல உங்களால். அப்போ நீங்கள் எதுக்கு ஆட்சி ஆள்றீங்க? விஜய் அவர்கள் வர சொன்னால் அவராக இப்போ முதலமைச்சராக இருக்கார், அவர் வந்து தான் பார்த்தோன்னா அதை தடுக்கணுமா? அதுக்காக அடுத்த எலெக்ஷனுக்கு தளபதி வந்தார் அப்படின்னா அவர் கூட அதிகம் மாற்றுவார். அதனால் நீங்கள் கெட் அவுட் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிறது. சரி, ஓகே. இதை பார்த்தோம்னா சில என்ன சொல்கிறது, யோசிக்கிற திறனுடைய நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் யோசிக்காமல் பேச மாட்டாங்க. இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் இவங்க எதுவும் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தோன்னா, அதாவது நம்ம தாத்தாக்கால அப்பாக்கால அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல, அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க, எதை பேசினாலும் நம்பிடுவாங்க அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தோன்னா இவங்க இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 90 கிட்ஸ் இருந்து 2K கிட்ஸ் இருந்து இப்போ 10வது 9வது படிக்கிற பசங்க வரைக்கும் பார்த்தோன்னா அரசியல் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு காமெடியாகவும், ஏன்னா அப்படி லூசுதனமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் வருமே தவிர இப்போல்லாம் அவங்கள எதுவுமே விஷயமே ஏமாற்றவே முடியாது. அதனால் இந்த அரசியலெல்லாம் பார்த்தோன்னா நாங்கள் அந்த தாத்தா கால அரசியலோட ஸ்டாப் பண்ணிக்கங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்னி பார்த்தோன்னா புதுசு டிவிக்கு எப்படி புதுசாக அரசியல் வந்திருக்கோ அது மாதிரி அரசியல் படிக்கிறவங்களும் பார்த்தோன்னா புதுசாக இப்போது 16-15 வயசுலேயே பார்த்தோன்னா கிளம்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட பேச்செல்லாம் பார்த்தோன்னா எங்கேயுமே எடுபடாது. இது மாதிரி பேசுங்க, அது எங்களுக்கு ப்ளஸ் தான். நாங்கள் பார்த்தோன்னா அதை ப்ளஸ் ஆக்கிக்குவோம். அது எப்படி ஆகணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் அதை நாங்கள் ப்ளஸ் ஆக்கிக்கிறோம். நீங்கள் மைனஸ் அப்படியே பார்த்தோன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதுதான் எங்களுக்கு கட்சிக்கும் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்ன மாதிரியான உருட்டுகளை இவங்க உருட்ட போகிறாங்க, நம்ம அதுக்கு என்ன மாதிரியான ரிப்ளை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த இடத்துல பேசுனது பார்த்தோன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்ம எல்லாருமே வன்மையாக கண்டிக்கிறதுனால மறுபடியும் ஒரு மன்னிப்பு வீடியோ வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. அப்புறம் இந்த மாதிரியான நபர்களை பேசி பார்த்தோம்னா மற்றவங்களை அடைக்கல அப்படின்னு திமுக ஆளுமை நினச்சிட்டு இருக்குல்ல, அதை தொடர்ந்து இனிமேல் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் இன்னொரு டைம் நான் அழுத்தமாக சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யாராவது ஃபாலோ பண்ணிருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.